ஓவியா வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே சாலையில் தற்போது அரசு பஸ் கவிழ்ந்து டிரைவர் உள்பட 20 பேர் காயமடைந்து உள்ளனர். சாலையின் குறுக்கே பேருந்திற்கு முன்பாக திடீரென மாடு குறுக்கே சென்றதால் இந்த விபரீதம் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவியா, திருநெல்வேலியில் இருந்து மானூர் வழியாக வடக்கு செழிய நல்லூர் என்னும் ஊருக்கு தினமும் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கம் போல் இன்று காலை அந்த பேருந்து திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் 28 பயணிகள் பயணம் செய்ததாக தெரிய வருகிறது. பேருந்தை ஓட்டுநர் ராஜா என்பவர் ஓட்டி சென்றார். நடத்துனராக வினோத் என்பவர் பணிபுரிந்து வந்தார். மானூரை அடுத்த பள்ளமடை அருகே அலவந்தான் குளம் பகுதியில் பேருந்து சென்ற போது திடீரென சாலையின் குறுக்காக மாடு ஒன்று கடந்து சென்றுள்ளது. இதனால் அந்த மாட்டின் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் உடனடியாக பிரேக்கை அழுத்தியுள்ளார். இதனால் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் கவிழ்ந்துள்ளது. இதனால் சாலையோரத்தில் கவிழ்ந்தவுடன் பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் கத்தி கூச்சலிட்டனர். இந்த விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது. தகவல் அறிந்து மானூர் போலீசார் அங்கு விரைந்து சென்று பேருந்துக்குள் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டனர். பின்னர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த பயணிகளை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மானூர் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பேருந்து விபத்தின் காரணமாக பெரிய அளவிலான காயங்கள் பல பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பேருந்தில் இருந்த டீசலும் பேருந்து கவிழ்ந்ததால் வீணாக வெளியேறியது. ஓவியா, திடீர் பரபரப்பினால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் கூச்சலிட்டனர். பின்னர் அனைவரும் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஓவியா.